ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பாபா பக்தர். அவர் வேற யாரும் இல்லை, அவர் தான் பாபாவுடைய படை தளபதி. என்னங்க, பாபாவுடைய படை தளபதியா? என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபா கூட நிறைய பக்தர்கள் அந்த காலத்துல பாபா கூட இருந்தாங்க. நிறைய அற்புதங்கள் பாபா அந்த பக்தர்களுக்கு காட்டினாரு. அதுல அந்த பாபா பக்தர்கள் எல்லாருமே இவரை தளபதின்னு கூப்பிடுவாங்க. பாபாவுடைய படை தளபதின்னு கூப்பிடுவாங்க. த ஜெனரல் ஆஃப் சாய்பாபா ஆர்மி அப்படின்னுவாங்க. இவர் வர்றப்பெல்லாம் பாபாவுடைய படை தளபதி வந்தாச்சு, தளபதி வந்துட்டாரு, இன்னி அவ்வளவுதான், இந்த இடமே இன்னி கரெக்டா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இவர் வந்தாலே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அமைதியா இருக்கிற இடம் கூட கூச்சலும் குழப்பமும் தான் இருக்கும். இவர் வந்தாலே, பாபாவுடைய தளபதி அந்த இடத்துக்கு வந்தாலே ஒரே கூச்சல் குழப்பம் சத்தங்கள் தான் இருக்கும். அப்படிப்பட்டவர் இவர். இவர் எப்பயுமே என்ன சொல்லுவார்னா, பாபா பக்தர்கள் எல்லாரும் முன்னாடி என்ன சொல்லுவார்னா, என் மாமாவை பாதுகாக்கிறது தான் என் வேலை, என் மாமாவை பாதுகாக்கிறது தான் என் கடமை, என் மாமா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவாரு. மாமாவா? யாரங்க இவர் மாமான்னு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பாபாவை தான் இவர் மாமான்னு கூப்பிடுவாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், பாபா நிறைய பக்தர்களை நிக்நேம் வச்சுதான் கூப்பிடுவாரு. செல்லம்மா, மகள் சபதிய பகத், இப்படியெல்லாம் செல்லம்மா கூப்பிடுவாரு. ஷாமாவை ஷாமையா அப்படிலாம் சொல்லுவாரு. ஆனா பாபாவே ஒரு செல்லம்மா கூப்பிடுற ஒரு நபர் யாருன்னா இந்த நபர், பாபாவுடைய தளபதி. இவர் பேர் பாத்தீங்கன்னா முழு பேர் நாராயண் சங்கர் வைத்தியா. ஆனா பாபா இவரை என்ன செல்லமா கூப்பிடுவாருன்னா நானாவலின்னு கூப்பிடுவாரு. நானா அப்படின்னு கூப்பிடுவாரு. நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். சாய் சச்சரிதத்துல ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கதையில இவரை பத்தி சொல்லியிருப்பாங்க. 2 இடத்துல இவரை பத்தி சொல்லுவாங்க. அதுல ஒரு அருமையான கதை, அந்த கதையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த நாராயண் சங்கர் வைத்தியாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாராயண் சங்கர் வைத்தியாங்க, இவருடைய முழு பேர் நாராயண் சங்கர் வைத்தியா. ஆனா பாபா இவரை செல்லமா நானாவலின்னு கூப்பிடுவாரு. அப்ப இருந்து பாபா பக்தர்கள், அந்த காலத்துல இருந்த பாபா பக்தர்கள் எல்லாருமே நம்மளுடைய நாராயண் சங்கர் வைத்தியாவை நானாவலி, நானா இப்படிலாம் கூப்பிடுவாங்க. ஸோ இன்னைக்கு நானாவலியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நானாவலி இவர் பாத்தீங்கன்னா, பாபா கல்யாண கோஷ்டியோட ஷீரடிக்கு வராரு. பார்த்தீங்களா, நம்மளுடைய மேரேஜ் பார்ட்டியோட ஷீரடிக்கு வராரு. 16 வயசு பாலகண்ணா ஷீரடியில இருந்தாரு. அதுக்கடுத்து 3 வருஷம் எங்க போனாரு தெரியல. திரும்ப பாத்தீங்கன்னா சாந்த்பாய் பாட்டேலோட கல்யாண ஊர்வலத்துல வராருல, அப்போ அறிமுகமானவர் தான் இந்த நானாவலி. ரொம்ப யங் மேன், சின்ன பையன். அப்பயே பாபாவை தேடி பாபாவுக்காக ஷீரடிக்கு வந்துடுறாரு. பாபா கூடயே இருக்காரு. பாபா தான் அவருக்கு எல்லாமே. அவரை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ஒரு பிராமின் சொல்லுவாங்க, நிறைய பேர் இவரை முஸ்லிம் சொல்லுவாங்க. இவர் சில நேரங்கள் இஸ்லாமியர்கள் போல பார்த்தீங்கன்னா உடை அணிஞ்சிட்டு வருவாரு. இவர் வந்தாலே ஒரு கூச்சல் குழப்பமா தான் இருக்கும். ஏன்னா இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு இவருடைய கேரக்டரே பார்த்தீங்கன்னா யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. அப்போ இருந்த பாபா பக்தர்கள் நிறைய பேர் 50% இவரை பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரராக தான் நினச்சிக்கிட்டாங்க. இன்னும் 50% பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இவரை ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஒரு ஆன்மீகவாதி, ஒரு நிறைய விஷயங்களை ஆன்மீகத்தில் அடைஞ்சவர்னு சொல்லி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், ஏன் அந்த 50% பேர் அவரை பைத்தியக்காரராக நினைச்சாங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவருடைய கேரக்டர் எப்படின்னா, எப்பயுமே ஏதாச்சும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பார். நானாவலி இப்போ நடந்து யாராச்சும் வந்துகிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா பலார்னு அடிப்பாரு. அதுக்கடுத்து உடம்பெல்லாம் மண்ணை பூசிக்கிட்டு நடந்து வருவாரு. அவருடைய நாக்குல பார்த்தீங்கன்னா தேல் இருக்கு பார்த்தீங்களா, தேல் எடுத்து நாக்குல வச்சுட்டு அப்படியே பயமுறுத்துவாரு எல்லாரையும். இப்படி சேட்டையா பண்ணுவார். இப்ப தெரியுதா இவரை ஏன் அந்த காலத்துல இருந்த பாபா பக்தர்கள் இவரை ஒரு பைத்தியக்காரரு, இவர் வந்தாலே பிரச்சனை அப்படின்னு ஓடுறாங்கன்னா, இவர் இந்த மாதிரி சேட்டைகள் பண்ணுவார். இவர் பாத்தீங்கன்னா சாத்தேவை பாத்தீங்கன்னா அடிப்பாரு. சாத்தே இவருக்கு பயந்துகிட்டே பாத்தீங்கன்னா ஷீரடிக்கு வரவே மாட்டாரு. 1916 அப்புறம் சாத்தே பாத்தீங்கன்னா ஹரிவிநாயக் சாத்தே ஷீரடிக்கு வர மாட்டாரு. ஏன்னா இவர் வேல் கம்போட துவாரகமாய் கிட்ட நிக்கிறாரு நம்மளுடைய நானாவலி.
எப்போ சாத்தே வந்தாலும் அவரை வந்து நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி அவர் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுட் டிவோட்டி. இவரை வந்து இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு என்ன அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியாது. நிறைய பேர் இவரை கண்டாலே பயப்படுவாங்க, ஓடிடுவாங்க. ஆனால் இன்னும் சில பக்தர்கள் லைக் ஹரி சீதாராம் தீட்சித், மகள்சாபதி, இவங்க எல்லாருமே வந்து இவர் மிகப்பெரிய அவதூதர், இவர் ஒரு சித்த புருஷர், இவர் ஒரு மிகப்பெரிய மகான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க எல்லாருமே வந்து இவர் செய்கிற சேட்டைகள் எல்லாமே வந்து இது ஆன்மீகத்துடைய அடுத்த கட்டம்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பாபாவுக்கு வந்து எல்லாமே தெரியுமே. பாபா வந்து பார்த்தீங்கன்னா நானாவளியை முதல்ல பார்த்தப்பயே தெரிஞ்சுக்கிட்டாரு இவர் வந்து ஆன்மீகத்துல மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. அதே போல நானாவளியும் என்ன செய்வார்னா, பாபாவை எப்ப பார்த்தாரோ அப்ப இருந்து மாமா வந்துட்டீங்களா, மாமா என் மாமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சத்தமா கத்துனார். ஏன்னா பாபா சாந்த்பாய் பாட்டேலோட வராரு பார்த்தீங்களா. வந்தோடனே என்னோட மாமா நானாவளி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமா வந்துட்டாரு அப்படின்னு சொன்னார். சொல்லி அந்த மாமாவுக்காகவே வாழ்ந்தாருங்க. அந்த மாமாவுக்காகவே ஷீரடியிலேயே இருந்தார். அப்போதான் நிறைய பக்தர்கள் நம்மளுடைய நானாவளி வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய தளபதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் நிறைய பக்தர்கள் வருவாங்க. இப்போ பாபாவோட கோயிலுக்கு வாங்க, ஷீரடிக்கு வாங்க, அதுவும் நல்ல நாட்களில் ராமநவமி, குரு பூர்ணிமா, விஜயதசமி இந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். மக்கள் வெள்ளப்பெருக்கு எடுத்த மாதிரி அவ்வளோ கூட்டமாக இருப்பாங்க. 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம் பாபாவை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நியூ இயர் அன்னைக்கெல்லாம் வந்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும், அவ்வளோ மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் நிறைய பக்தர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 1910 அப்புறம் தான் நிறைய பக்தர்கள் பாபாவை பார்க்க வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வர ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் ஜமீன்தாராக இருப்பாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவப்பட்ட இல்லாத வறுமையை சேர்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு பயப்படுவாங்க. இப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் இந்த நானாவளி என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து அப்பயே கியூ ஃபார்மேஷனை வந்து உருவாக்குனவர் நானாவளி தான். அவர் என்ன பண்ணுவார்னா, வந்திருக்க எல்லா பக்தர்களும் பாபாவை பார்த்துட்டு போகணுன்றது தான் அவருக்கு ஆசை. அவர் ஜமீன்தாராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க போய் பாபாவை பார்க்கணும். 2வது வர்றவங்க 2வது வரணும், 3வது வர்றவங்க 3வது வரணும். இப்படி தான் பார்க்கணும். லாஸ்ட்டாக வந்தவங்க வந்து போய் பாபாவை பார்க்குறது, வந்தவங்க வந்து லாஸ்ட்டாக பாபாவை பார்க்குறது, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்பயே என்ன செய்வார்னா, துவாரகமாய் மஸ்ஜித்தில் வந்திருக்க பாபா பக்தர்கள், அது ஜமீன்தாராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து நீ அங்கே உட்காரு, நீ இங்க நில்லு, நீ இப்போ உள்ள போ, பாபா அங்க யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காரு, அடுத்து நீ தான் போகணும், இப்படின்ற கியூ ஃபார்மேஷனை உருவாக்குனவர் வந்து பாத்தீங்கன்னா நானாவளி. அதனாலதான் நிறைய பேர் பாபா பக்தர்கள் வந்து இவரை வந்து தளபதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் தான் அந்த தளபதியா பாபாவுக்கு வந்து இருந்தாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பக்தர்கள் நானாவளி கிட்ட கேட்பாங்க, ஏன் நானா எப்ப பாரு பாபாவே பாத்துக்கிறேன், பாபாவே நாங்க பாபாவை பார்க்க வந்தா எங்களை அங்க உட்காரு இங்க உட்காருன்னு சொல்ற, நீ எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் எடுத்துக்கிற பாபாவுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து நானாவளி என்ன சொல்லுவாருன்னா, என் மாமாவை பாதுகாக்கிறது தான் என் கடமை, அதனால நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு நானாவளி சொல்லுவாரு. நானாவளி வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சின்ன சின்ன குழந்தைங்க ஷீரடியில் கிராமத்தில் இருந்த அந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு விளையாடுவார், பயங்கரமாக சத்தம் போடுவார், ஆன்னு கத்துவார். நிறைய நேரங்களில் வந்து நான் தான் ஹனுமன் சொல்லி நெஞ்சை நிமித்திக்கிட்டு அப்படியும் கம்பீரமாக நடந்து ஹனுமன் வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு சத்தம் போடுவார். குழந்தைங்களா ஹனுமன் வந்துட்டாரு அப்படின்னு ஓடி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கலாம், விளையாண்டுருப்போம். பார்த்தீங்கன்னா ஹனுமன் மாதிரியே வேஷம் போட்டுட்டு நம்மளுடைய பேண்ட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெயில், ஒரு வால் மாதிரி கட்டிக்கிட்டு ஹனுமன் மாதிரி வேஷம் போட்டுட்டுலாம் ஆடுவாங்க. சின்ன வயசில் நான் அந்த விளையாட்டு விளையாண்டுருக்கேன். அவங்க வாழை பிடிச்சிக்கிட்டே ஓடுவோம் இந்த பக்கமும் அந்த பக்கம் தெருவில். அது மாதிரி ஹனுமன் மாதிரியே இவர் வேஷம் போட்டுக்கிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் மாதிரி கட்டிக்கிடுவார். நம்மளுடைய நானாவளி வால் மாதிரி கட்டிக்கிட்டு ஹனுமன் முகம் மாதிரி புஃப்னு அப்படி வாயை வச்சுக்கிட்டு
அவர் வந்து வந்துட்டேன் பாரு, ஹனுமன் வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லுவார். குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாளை பிடிச்சிக்கிட்டு ஓடுவாங்க, இங்கிட்டும் அங்கிட்டும் கத்திக்கிட்டு ஓடுவாங்க. அப்புறம் துவாரகமாய்க்குள்ளே ஓடுவார். துவாரகமாய்க்குள்ளே பாருங்கள், இப்போ பாபா பக்தர்கள் நிறைய பேர் கஷ்டத்தோட குழந்தை வரம் கேட்டு, என் குழந்தை வந்து இவ்வளோ கஷ்டப்படுது, எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள், இப்படி ஏதோ பல ப்ராப்ளம், பல நன்றிகள் சொல்கிறதுக்காக பாபாவை பார்க்க துவாரகமாய்க்குள்ள பக்தர்கள் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் பாபா கிட்ட அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த நானாவளி என்ன பண்ணுவார்னா, ஆன்னு கத்திக்கிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தவ்வ குதிக்க இந்த மாதிரிலாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவங்களால பேச முடியாது. ஏன்னா அந்த சத்தங்கள், அந்த குழந்தைங்க போடுற சத்தம், சந்தோஷம், இதெல்லாம் அந்த சத்தங்கனால அவங்க வந்து என்ன பேச வந்திருக்கோமோ அவங்களால பாபா கிட்ட பேச முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போ பாபா என்ன பண்ணுவார்னா, ஒரு முறை நானாவளி கிட்ட என்ன சொல்லுவார்னா, நானா நீ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தா என்னோட பக்தர்கள் யாரும் வரமாட்டாங்க, என்னுடைய ராஜ்யத்துக்கு, என்னுடைய கிங்டம், என்னுடைய ஷீரடிக்கு யாரும் வரமாட்டாங்க, நீ இப்படி பண்ணாத, என்னுடைய ராஜ்யத்தையோட சாவியையும் பூட்டையும் கொடுத்துட்றேன், அதை பார்த்துக்கிறது உன் கடமை தான், அதில் என்ன நடந்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்புன்னு சொல்கிறாரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், பாபா வந்து பார்த்தீங்கன்னா நானாவளியை கூப்பிட்றாரு. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. பாபா வந்து நானாவளியை பார்த்து சொன்ன விஷயம், நானா நீ இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு கூச்சல் குழப்பம் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தேன்னா என்னுடைய பக்தர்கள் யாரும் ஷீரடிக்கு வரமாட்டாங்க, என்னுடைய ராஜ்யத்துக்கு வரமாட்டாங்க, அதனால என்னுடைய ராஜ்யத்தோட பூட்டு, சாவி, லாக் அண்ட் கீ ரெண்டையுமே உன்கிட்ட கொடுத்துட்றேன், இனி இதை பாதுகாத்துக்கிறது உன் வேலை தான், இதில் என்ன நடந்தாலும் அதுக்கு நீ தான் காரணம், என்ன நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. பாபாவுடைய அந்த தர்பார், அந்த பாபா தர்பாரோடைய பூட்டு, அந்த நுழைவு வாயிலுடைய பூட்டு, சாவி ரெண்டையுமே இவர்கிட்ட கொடுத்துட்றாரு. இதை பார்த்துக்கிறது உன் கடமை, இதில் என்ன நடந்தாலும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், இவர் தான் பாபாவுடைய தளபதி அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா பாபா இந்த வார்த்தையை சொன்னார். அதுக்கப்புறமும் இவர் சேட்டை தாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போடுறது, கத்துறது, குதிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு நல்ல ஒரு நான் மறக்கவே முடியாத ஒரு கதை இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானாவளியோடைய வரலாற்று பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய பக்கம் தான் அவருடைய வரலாற்று பக்கம். ஏன்னா நிறைய பக்தர்களால் அவரை புரிஞ்சுக்கிறவே முடியலை. அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன பல கதைகள் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கதை வந்து பார்த்தீங்கன்னா 2 கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 2 கதையை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியே ஆகணும். முதல் கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெய்கர் யாருன்னா, துவாரகமாயுடைய பாபா படம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம உலகம் முழுக்க பாபா பக்தர்கள் கும்பிட்ற அந்த துவாரகமாய் பாபா போஸ், அந்த போஸை வரைஞ்சவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்கர். அந்த ஜெய்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை பாபாவை பார்க்க வராரு. அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்பத்தோடு வராரு. எல்லாரும் துவாரகமாயில் உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாபா கிட்ட. இப்போ ஜெய்கருடைய குழந்தை இருக்கு, கை குழந்தை. அந்த கை குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நானாவளி அந்த குழந்தைய தூக்கி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஜெய்கருடைய குடும்பம், பாபா எல்லாரும் துவாரகமாய்க்குள்ள இருக்காங்க. நம்மளுடைய நானாவளி வந்து பார்த்தீங்கன்னா சபா மண்டபம் சொல்லுவோம். அந்த சபா மண்டபத்தில் அந்த குழந்தைய தூக்கி தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு குழந்தைய நம்ம தூக்கி போட்டு விளையாடுவோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் நம்ம கைக்கு எட்டுற மாதிரி, ரொம்ப பயமுறுத்தாத மாதிரி நம்ம தூக்கி போட்டு விளையாடுவோம். ஆனால் இந்த நானாவளி என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தைய தூக்கி போடுறாரு. கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி உயரத்துக்கு தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிறாரு. ஏதோ பாலை பிடிக்கிற மாதிரி கேட்ச் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. பாபா வந்து ஜெய்கர் கிட்ட பேசுறாரு, அப்படியே ஒரு பக்கம் நானாவளியை பார்க்குறாரு, மறுபடியும் ஜெய்கர் கிட்ட பேசுறாரு, நானாவளியை பார்க்குறாரு, இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஜெய்கர் குடும்பமும் பாபாவை ஃபோக்கஸ் பண்ணி பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பாபா வந்து அவரோட பேச்சை நிப்பாட்டுறாரு. ஜெய்கர் பேச்சை நிப்பாட்டிட்டு ஜெய்கர் கிட்ட சொல்றாரு, உனக்கு வந்து உன் குழந்தை தேவையில்லையா, உன் குழந்தை உனக்கு வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜெய்கருக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு பாபா அப்படின்னு, அங்கே போய் உன் குழந்தைய புடி, உன் குழந்தைய தூக்கு அப்படின்னு சொல்லுவார். இவர் வேகமாக போய் நானாவளிக்கிட்ட இருந்து குழந்தைய தூக்குவார். இதெல்லாம் என்னால் புரிஞ்சுக்கிறவே முடியல. என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பாபாவுக்கும் அந்த நானாவளி அந்த ஒரு மகானுக்கும் ஏற்பட்ட அந்த தொடர்பு பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னொரு கதை வந்து பார்த்தீங்கன்னா, நானாவளி வந்து ஒரு சித்த புருஷன்றதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நானாவளியும் தர்கட்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
தர்கட் வந்து கொஞ்சம் சின்ன பையன், நானாவலி வந்து கொஞ்சம் ஒரு யங்ஸ்டரு. இவங்க 2 பேரும் வந்து எப்பயுமே க்ளோஸாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முறை தர்கட்டை வந்து நானாவலி வந்து சாவடிக்கு கூட்டு போகிறாருங்க. சாவடிக்கு கூட்டு போனோடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம் இருக்குது. ஒரு பெரிய பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்துக்குள்ளே இப்போ நான் போகவா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவர் வந்து இவ்வளோ உயரமான பையன், ஒரு யங்ஸ்டர், இவர் எப்படி பாத்திரத்துக்குள்ளே உள்ளே போக முடியும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தர்கட் சின்ன பையனாக இருக்கிறதுனால மாமா காட்டுங்க பார்ப்போம் அப்படின்றாரு. அதே போல் நானாவலி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குட்டி எறும்பா, வண்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் குட்டியாக இருப்பாங்க. நண்டு, வண்டு, எறும்பு, பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி சின்னதாக மாதிரி அந்த பாத்திரத்துக்குள்ளே போய் உட்காந்துடுறாரு. அப்போது தர்கட் வந்து நானாவலியை காணாமன்னு சொல்லி தேடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்துக்குள்ளேருந்து சத்தம் கேட்குது, நான் இங்கே இருக்கேன் பாரு, இங்கே இருக்கேன் பாருன்ற சத்தம் கேட்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தர்கட் எட்டி பார்க்குறாரு. அதுக்குள்ளே நானாவலி வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு எறும்பு மாதிரி உள்ளே உட்காந்துருக்காரு. இதை பார்த்தோன்னே ஜோகேந்திரா தர்கட் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாரு, பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இதனால தான் நான் சொன்னேன், இவர் வந்து ஒரு சித்த புருஷர், இவர் வந்து ஒரு பெரிய சித்த புருஷன், மகான், ஞானி அப்படின்றத சொன்னோம். முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சாய் சச்சரிதத்தில் வந்து 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நானாவலியை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாபா வந்து ஷீலா கல், அந்த கல்லில் உட்காந்துருப்பார், பாபாவுடைய ஆசனத்தில் உட்காந்துருப்பார். ஒரு முறை நானாவலி அங்கே உள்ளே வர்றார். உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பாபா வந்து இந்திரிக்க சொல்கிறார், இந்திரிங்க, நான் இந்த இடத்துல உட்காருன்னு சொல்லி பாபாவோட இடத்துல உட்காரு. இந்த ரெஸ்ட் ஆஃப் ஸ்டோரிஸ், நான் சொல்கிற இந்த கதைகள் எல்லாமே சாய் சச்சரிதத்தில் இருக்குது. இதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்றதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சச்சரிதம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். அப்போது ஒரு நாள் தர்கட் வந்து பார்த்தீங்கன்னா நானாவலிக்கிட்ட கேட்குறாரு, நானா, நீங்கள் ஏன் மாமா அப்படி செஞ்சீங்க? பாபாவை எந்திரிக்க சொல்லிட்டு நீங்கள் ஏன் அங்கே உட்காந்தீங்க? உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னு கேட்குறாரு தர்கட்டு. கேட்டவுடனே நானாவலி என்ன சொல்கிறாருன்னா, என்னால் அந்த இடத்துடைய தீவிரத்தையும் அந்த தெய்வீகத்தையும் உணர முடிஞ்சிச்சு. அவரை தவிர வேற யாராலையுமே அந்த இடத்துல உட்கார முடியாது. அது என் மாமாவுடைய ஆசனம் மட்டும்தான், என் மாமாவால் மட்டும்தான் அந்த ஆசனத்தில் உட்கார முடியும். அது அவ்வளோ தெய்வீகமானது. அதை நான் உணர்ந்தோடனே நான் அவர் காலடியில் விழுந்து அவரை என் கையால் பிடிச்சி அவரை உட்கார வச்சேன். இந்த இடம் உங்களுக்கு 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 மட்டும்தான், இந்த இடம், இந்த ஆசனம் உங்களுடையது மட்டும்தான், என்னுடைய ஆசனம் காலுக்கு கீழே அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நானாவலி வந்து ஜோகேந்திரா தர்கட் கிட்ட சொல்றாரு. ஏன்னா அந்த பூரண பரபிரம்மமா இருக்கிற நம்மளுடைய சாய்நாதருடைய ஒரே ஆசனம், அந்த ஆசனத்தை யாருமே பங்கு கொண்டாட முடியாது. அது அவருடைய ஆசனம் மட்டும்தான். அது அவ்வளோ தீவிரமான தெய்வீக நிலை அடைஞ்ச இடம். அந்த இடம் யாராலையும் உட்கார முடியாதுன்றத வந்து அவர் அந்த இடத்துல உணர்ந்து அதை தர்கட் கிட்ட சொல்றாரு. என்னுடைய ஆசனம் அவர் காலு கீழன்றதை அவர் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான சாப்டர், இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மகா சமாதி சாப்டர் வருங்க. இந்த மகா சமாதி சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15, 1918 பாபா வந்து பார்த்தீங்கன்னா மகா சமாதி அடைகிறாரு. அப்போ நிறைய பக்தர்கள், அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. நிறைய பக்தர்களுக்கு நம்ம அடுத்தடுத்து நிறைய பக்தர்களை பத்தி வியாழக்கிழமை பேச போறோம்ல, அப்ப நான் சொல்ல ஆரம்பிக்கிறேங்க. இந்த நானாவலின்றவர் வந்து என்ன ஆனார்னா, பாபா சமாதி ஆனதுக்கு பிறகு அவரால் தாங்கி கொள்ள முடியவில்லை, அவரால் ஏத்துக்கிற முடியல. என்னுடைய மாமாவை காணா, என் மாமா எங்க போனாரு, என் மாமாவை எங்கன்னு சொல்லி தேடுறாரு, அலையிறாரு. எல்லார்கிட்டையும் போய் மாமாவை காணா, மாமா எங்க, என் மாமாவை எங்கன்னு சொல்லி அவர் அலையிறாரு, கண்ணீர் விடுறாரு. அவருடைய அந்த கர்ஜனை, நான் தான் ஹனுமன் சொன்ன அந்த நானாவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சு போய் என் மாமாவை காணா, என் மாமாவை எங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபீல் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாபா சமாதியான 13வது நாள், கரெக்டாக பாபா வந்து அக்டோபர் 15, 1918 சமாதி அடைகிறாரு. நானாவலி வந்து பார்த்தீங்கன்னா 27 அக்டோபர் 1918 கரெக்டாக பாபா சமாதி அடைஞ்ச 13வது நாளில் ஜீவந்த சமாதி அடைகிறாருங்க.
ஜீவந்த சமாதி, ஜீவ சமாதி அடைகிறார். எவ்வளோ பெரிய மகானா இருந்தா, எவ்வளோ அன்பு பாபா மேல வச்சிருந்தா, எவ்வளோ பெரிய சித்த புருஷரா இருந்தா அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய உடல் கூட்டை விட்டு சமாதி நிலை அடைகிறாரு. அது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13வது நாள் சாப்பாடு தண்ணி எதுவுமே குடிக்காம என் மாமா என் நானா வழி பார்த்தீங்கன்னா என் மாமாவை காணான்னு சொல்லியும் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைஞ்சார். அவருடைய சமாதி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெண்டிபாக்ல அப்துல் பாபா காட்டேஜுக்கு பக்கத்தில், கரெக்டாக அப்துல் பாபா அவருடைய சமாதிக்கு பக்கத்தில் நம்மளுடைய நானாவலி அவருடைய சமாதி இருக்குங்க. அப்படிப்பட்ட கிரேட் பர்சன், த கிரேட் நானாவலி. அவரை யாராலையுமே புரிஞ்சுக்கிறவே முடியல அந்த காலத்தில், பாபா பக்தர்கள் நிறைய பேத்தால. ஆனால் நம்ம இவருடைய கதையிலேருந்து, இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலேருந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நான் அறிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வச்சிருந்த அந்த அன்பு, அந்த ஒரு வைராக்கியம் சொல்லணும் கண்டிப்பா, அந்த வார்த்தை தான். அந்த வைராக்கியத்துக்கு சொந்தக்காரர் நானாவலி. அவ்வளோ வைராக்கியமா பாபா என் மாமான்னு வாழ்ந்தவர். அது மட்டும் இல்லாம பாபா மேல எவ்வளோ அன்பு இருந்திருந்தா அவர் பார்த்தீங்கன்னா அத்தனை பாபா பக்தர்களும் பாபாவை பார்க்கணும், பாபா கிட்ட பேசணும், பாபா கிட்ட அவங்க கஷ்டம், கவலை, சந்தோஷம், நன்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு போகணும்னு சொல்லி அந்த கியூ ஃபார்மேஷனை ஆரம்பிச்சவர் அந்த கிரேட் பர்சன் நாராயண் சங்கர் வைத்தியான்ற நானாவலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய அன்பு பாபாவுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து பேச வச்ச பாபாவுக்கும் என்னுடைய அன்பு வினியம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இன்னொரு பாபாவை பக்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்த.